முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுக்கு சிலை வைத்ததற்கு நீங்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தீர்கள். அப்துல் கலாம் என்கிற மனிதர் மதங்களை கடந்து மற்ற விஷயங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு நம்ம நபருக்கு சிலை வைப்பது அப்படிங்கிறது ஒரு தேசிய மரியாதையாக, தேசிய அங்கீகாரமாக பார்க்கும் பார்வை இருக்கும்போது அதை நீங்கள் எதிர்ப்பு வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? முதலாவதாக ஒன்றை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்திலே பிறந்து அங்கேயே உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில், பிறகு ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் பள்ளிக்கூடத்தில், அதற்கு பிறகு திருச்சியில் செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில், அதற்கு பிறகு சென்னை MITயில் என்று படித்து ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். உழைப்பால் உயர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களாலும் நேசிக்கப்படக்கூடிய, அதாவது பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள், மக்களுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்று சிந்தனையும் கிடையாது. எல்லா மதங்களை சார்ந்தவர்கள், மதம் இல்லாத கோட்பாடில் உள்ளவர்கள் அனைவரையும் கவர்ந்தவர் அப்துல் கலாம். ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆனால் தான் அவர் இறந்தபோது அவருக்கு இஸ்லாமிய மரபும்படி ராமேஸ்வரத்தில் அவர் வசிக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே தொழுகை நடத்தப்பட்டு, அதே போன்று அடக்கம் கூட இந்த இராணுவ மரியாதைக்கு பிறகெல்லாம் கூட முஸ்லீம் ஜமாத்தாரை நான் கூட அங்கே நின்றேன், அடக்கம் செய்யப்பட்டது. அப்போ இந்த வகையில் ஒரு இஸ்லாமிய மரபின்படி சிலை ஒரு மனிதருக்கு வைப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு அல்ல. ஏனென்றால் உருவ வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. இந்த சிலைகளை வைப்பது பிறகு காலப்போக்கில் அந்த சிலையே ஒரு வழிபாட்டு தலமாக மாற்றக்கூடிய நிகழ்வு உலகின் பல்வேறு பண்டைய காலங்களிலிருந்து நடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நான் மட்டுமல்ல, பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள், பல்வேறு முஸ்லீம் அறிஞர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கு வெறுமனே அந்த 7 அடி வெங்கல சிலையை வைத்ததின் காரணமாக அவருக்கு கூடுதலான சிறப்பு வந்து விடுகிறது, அல்லது கூடுதலான வகையிலே அவர் போற்றப்படுவார் என்பதெல்லாம் ஒரு வீணான ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி பார்க்குறோம், சிலை வைப்பது தலைவர்களுக்கு மரியாதைன்னா சிலைக்கு பல நேரங்களில் பாதுகாவல் போடக்கூடிய நிலையும், கம்பிக்குள்ள சிலைகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்ம நாட்டில் பார்க்குறோம். எனவே எங்களுடைய எதிர்ப்பை இந்த வகையில் அவர் ஒரு முஸ்லீம், சிலை வைப்பது அவரே வாழ்ந்திருந்தால் கூட இதை ஏற்றுக்கொண்டு அடிப்படையில் அவர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவிவர் அப்படிங்கிறத யாரும் மறுக்கல. இஸ்லாம் மார்க்கத்திற்கான அந்த உரிமைகள் மற்ற விஷயங்களுக்குள்ள தலையிடுவதை யாரும் உடன்படல. ஆனால் அவர் ஒரு இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து தேசிய அங்கீகாரமாக, தேசிய ஒருமைப்பாட்டின் சின்னமாக மாறி இருக்கிறாரு. அவரையும் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டுக்குள் இழுக்கிறார்கள் அப்படின்னு மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இல்லை இது போலி மதச்சார்பின்மைன்னு உங்களை போன்றவர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாமே சொல்றாங்களே, அதற்கு உங்க பதில் இல்லை? நிச்சயமாக இது அந்த வகையில் பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. அப்படி என்றால் நான் திரும்ப அவர்களிடம் கேட்கின்றேன், ஏன் அவருடைய உடலை தகனம் தான் செய்திருக்க வேண்டும்? அல்லது இஸ்லாமிய வழக்கத்தின் அடிப்படையில் அந்த இறுதி தொழுகை, ஜனாசா தொழுகை என்று சொல்லக்கூடிய தொழுகை நடத்தாமல் செய்திருக்க வேண்டுமெல்லாம் அவங்களால சொல்ல முடியலையே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் காயிதே மில்லத் அவர்களுக்கு தமிழக அரசு மணிமண்டபம், சென்னையில் அண்ணா சாலைக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த சாலையில் காயிதே மில்லத் அவர்களுக்கு மணிமண்டபம் இருக்கின்றது. அங்கே சிலை கிடையாது. இப்போதும் கூட சென்ற அதிமுக ஆட்சியில் நாங்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் திண்டுக்கல்லில் மாவீரர் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படுகிறது. கடைசியாக நான் முந்தைய ஆட்சியில் செய்தித்துறை அதிகாரிகள், அமைச்சர்களிடம் பேசும்போது அங்கே சிலை வைக்க போகிறதில்ல. எனவே சிலை வைத்ததின் காரணமாக தான் ஒருவர் நினைவு கூறுவாருங்கிற அளவுக்கு அப்துல் கலாம் அவர்களுடைய ஆளுமையை குறுக்கிடக்கூடிய, குறுகிய பார்வையில் பார்க்கக்கூடியவர்களுடைய கருத்து தான் இது. அங்கே அமையக்கூடிய அந்த நினைவு மண்டபத்தில் அவருடைய சாதனைகள், அவருடைய வரலாறு, அவருடைய பல்வேறு அம்சங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வேறு பல்வேறு அம்சங்கள் அங்கே இடம்பெற மார்க்கத்துக்கு முரணானது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் அந்த மார்க்கத்தில் சில காம்ப்ரமைஸ்ன்னு சொல்றாங்கல்ல, சில ஒப்புதல்களை செய்து கொண்டு இஸ்லாத்தில் பிறந்த ஒருவர் இப்படி மாறி இருக்கிறார் அப்படிங்கிற அடையாளத்தை ஒரு சிலை நிறுவுதல் மூலமாக கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்கள் பார்க்கும்போது ஏக இறைவனை வணங்குவது தான். அந்த இறைவனை ஒரு உருவ வழிபாடில் வணங்கக்கூடிய ஒன்றல்ல. நீங்கள் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கும் போனால் அங்கே எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது.
எங்களுடைய கவலையெல்லாம் இது வந்து இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு செய்தி என்கின்ற அடிப்படையில் இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டினுடைய நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவில் எந்த ஒரு மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்படி ஒரு செயலை செய்யும்போது அதற்கு மாற்றாக அதற்கு எதிர்ப்பாக ஒரு குரலை எழுப்பது ஒரு ஜனநாயக கடமையை தான் நாங்கள் ஆற்றியிருக்கிறோம். அப்போ இந்த முயற்சியை அதிகம் எடுத்தது மத்திய பாரதிய ஜனதா அரசு. தமிழக அரசு அதற்கான இடம், அவருடைய நினைவு மண்டபத்துக்கான இடம், மற்ற விஷயங்களை கொடுத்திருக்கிறது. இந்த இரு அரசுகளும் சேர்ந்துதான் இதை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ உங்கள் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு சிலை நிறுவியிருப்பதே ஒரு அரசியல்னு சொல்றீங்களா? நிச்சயமாக. காரணம் என்னவென்றால், நான் வந்து இந்த சிலை வைக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை இப்போது கடைசி நிமிடத்தில் சிலர் கூட என்னுடைய முகநூலில் இது சம்பந்தமான செய்தி வரும்போது வை யூ ஆர் அப்போசிங் இட் இந்த 11th அவர் ஒரு தமிழகத்தினுடைய பிரபல ஆங்கில பத்திரிகையினுடைய ஒரு செய்தியாளர் கூட அப்படி ஒரு கமெண்டை எழுதியிருந்தார், அப்படி ஒரு விமர்சனத்தை செய்திருந்தார். ஏன் கடைசி நேரத்தில் சொல்லிங்கன்னு. அவர் இறந்த அந்த தினத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த கருத்தை நான் வலியுறுத்தி வருகின்றேன். அதேபோன்று சட்டமன்றத்தில் கூட நான் பேசும்போது ஒரு பிரம்மாண்டமான நினைவு இல்லம் அங்கே அமைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் சிலை அமைக்கக்கூடாது என்பதை நான் பேசியிருக்கின்றேன். சட்டமன்றத்தினுடைய பதிவேடுகளிலே அது இருக்கின்றது. எனவே வந்து பாஜகவிற்கு முஸ்லீம்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அல்ல, அதனுடைய வெளிப்பாடு தான். அப்துல் கலாமிற்கு சிலை வைப்பதை எதிர்ப்பு தெரிவிப்பதால் ஜவஹர்லால் ஒரு பிற்போக்குத்தனத்தை பின்பற்றுகிறார் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் முகநூல்களில் பார்க்க முடியுது. பிற்போக்குச்சூழலிருந்து இஸ்லாத்தை சேர்ந்த இவர் வெளிவர மறுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமர்சனங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எது பிற்போக்குத்தனம் என்பது புரியவில்லை. பிற்போக்குத்தனம் என்பது நான் குடிக்கக்கூடிய அதே கோலையில் இன்னொருவன் சமமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று சொன்னால் அது பிற்போக்குத்தனம். நான் நடக்கக்கூடிய சாலையில் இன்னொருவன் நடந்து வரக்கூடாது என்று சொன்னால் அது பிற்போக்குத்தனம். நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில், ஏனென்றால் இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லும்போது ஒன்றை மீண்டும் நான் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன், மீண்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்திய நாட்டினுடைய மதசார்பின்மை என்பது மேற்கத்திய பார்வையிலிருந்து மாறுபட்டது. மேற்கத்திய பார்வையில் மதங்களை நிராகரித்தல், நெகேஷன் ஆஃப் ரிலீஜன்ஸ். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களையும் அரவணைப்பது தான் இந்த நாட்டினுடைய மதசார்பின்மை. அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இந்த கருத்தை வந்து சொல்கின்றேன். இது அவர்களுடைய பார்வைக்கு நிச்சயமாக பிற்போக்குத்தனமாக தெரிந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்துல் கலாமிற்கு சிலை வைத்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போகும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அப்துல் கலாம் ஒரு மேதை, வரலாற்றில் இருக்க வேண்டிய நாயகன் அப்படின்னு அடையாளப்படுத்துவதை ஜவஹர்லால் விரும்புகிறாரா, இல்லை அப்படி அடையாளப்படுத்தப்படுவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர் அடையாளப்படுத்தப்படணும்னு விரும்புகிறாரா? முதலாவதாக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜவஹர்லால் அடையாளப்படுத்தினாலும் அடையாளப்படுத்தாவிட்டாலும் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியலுடைய ஒரு உச்சாணி கொம்பில் இருந்த ஒரு அறிஞராக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். நாங்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பு வந்து என்னவென்றால், ஒரு இந்தியன் என்கின்ற அடிப்படையில், ஒரு இந்திய முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை நாங்கள் வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உரிமை இருக்கின்றது. அந்த அளவோடு தான் இதை பார்க்க வேண்டும். எங்களுடைய கவலை என்னவென்றால், நாளைக்கு அப்துல் கலாம் வந்து அவர் வந்து ஒரு மனிதர், அவர் நம்முடன் வாழ்ந்த ஒரு மனிதர், நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்துவிட்ட ஒரு மனிதர்ங்கிற ஒரு நிலையை மாற்றி அவர் வந்து ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவதை ஒரு முஸ்லீம் அடிப்படையில் அதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.